vlogging ஆரம்பிக்கலாம். அது ஃபோட்டோகிராஃபி சம்மந்தப்பட்ட vlogging. ஸோ அந்த வகையில் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது பேர்ட் ஃபோட்டோகிராஃபி. வீடியோக்கு போகிறது முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறது போயிட்டு பெல் ஐக்கனை தட்டி விட்டுனா நாங்கள் பார்த்து வீடியோ உங்களுக்கு சொல்கிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபைனலி நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம வந்து இடத்தோட பேர் பார்த்தீங்கன்னா கொத்தூர் லேக். ஸோ இங்கே தான் இப்போ நம்ம பேர்ட் ஃபோட்டோகிராஃபி ட்ரை பண்ண போகிறோம். பேர்ட் ஃபோட்டோகிராஃபியும் சரி vlogகும் சரி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். ஸோ ஏதாவது தப்பு இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தோம், உங்களுக்கு தெரிஞ்சு எங்களுக்கு மறக்காம சொல்லித்தாங்க. அண்ட் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். So it's like drugs? It's better than drugs, Jeremy. இது யூஸ் பண்ணுற கேமரான்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கேமரா எடுத்துன்னு வந்துடும். ஒன்று கேனனோட 700D வித் 3 லென்ஸு 55-200 தான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறோம். காரணம் அதுதான் இருக்கலே பெரிய டெலிஃபோட்டோ லென்ஸு. அண்ட் இதை தவிர்த்து இன்னொன்று சோனி ஆல்ஃபா 3500 ஒன்று இருக்குது. இது இப்போதைக்கு கிட் லென்ஸ் வெறும் vlog எடுக்கிறதுக்கு மட்டும் யூஸ் ஆகின்னு இருக்குது. அண்ட் ஆல்சோ அடுத்து ஒரு கூல் பிக்ஸ் டிஜிட்டல் கேமரா. நம்ம இருக்க ஏரியாவிலேருந்து இந்த இடத்துக்கு வந்து சேரவே கிட்டத்தட்ட ஒரு 1.5 hour கிட்ட ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துக்கு வந்து இதை சுற்றி நடக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அவ்வளோ பெரிய இடம் ஃபுல்லாக. அண்ட் இது நடந்து ஃபுல்லாக எடுத்து சுற்றி பார்த்து திருப்தியாக ஒரு 4 ஷாட் எடுத்துருக்கோம். அந்த ஷாட் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குதுன்றத மேலே கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வெயில் தான் கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. 1 மணி கரெக்டாக உச்சி வெயிலில் வர வந்துட்டோம். இவ்வளோ தூரம் நடந்து வர வந்திருக்கோம். செம்ம ட்ரெயின் ஃபுல்லாக.
வரதா யாராவது வர மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சாயங்காலம் இல்லை விடிய காலத்தில் வந்தீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து ஏறக்குறைய ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. இந்த 2 மணி நேரத்தில் என்னென்ன பறவைலாம் ஷூட் பண்ணிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வெரைட்டியான பறவைலாம் எதுவும் கிடையாது. ஆக்சுவலி நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்கறது தான் கொஞ்சம் வெரைட்டியாக இருந்தது. கிங்ஃபிஷர் உட்பேக்கர் தான் நிறையா இங்கே இருந்துச்சு. கிங்ஃபிஷர் ஷூட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பிகாஸ் ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சாலே கிங்ஃபிஷர் பறந்து போயிடுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மகிட்ட அவ்வளோ தூரம் டெலிஃபோட்டோ லென்ஸோ இல்லை 250 mm தான். ஸோ அதில் கிட்ட போய் ரெண்டு ஸ்டெப்புக்கு ஒரு வாட்டி ஒரு ஷாட் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ பேரட்லாம் இருந்துச்சு. இந்த பிளேஸ் எந்த அளவுக்கு நல்லா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது பேர்ட் ஃபோட்டோகிராஃபி மட்டும் இல்லை, சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த இடத்துக்கு வரலாம். தயவு செஞ்சு மதியானம் மட்டும் வந்துடாதீங்க, உச்சி வெயிலில் மண்டை காஞ்சிரும். சாயங்காலம் முடிஞ்சால் வாங்க, வீடியோ காத்தால ஏஞ்சிங்கன்னா முடிஞ்சாங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல பிளேஸ் தான். ஸ்டார்டிங்கில் பேர்ட்ஸ் இல்லைடான்னு கேட்டிங்கன்னா இருக்குது, அஃப்கோர்ஸ் நல்லாவே இருக்குது. பட் இருந்தாலும் ஆள் நடப்பட்டு நிறையா இருக்கிறதுனால சீக்கிரமாகவே பறந்து போயிடுது. ஸோ கொஞ்சம் லாஸ்ட் வரையும் நீங்கள் போனீங்கன்னா ஒரு நல்லா ட்ரை பண்ணலாம். ஒரு பெரிய டெலிஃபோட்டோ லென்ஸ் இருந்தால் தாராளமாக ட்ரை பண்ணலாம். தயவு செஞ்சு 250 mm லென்ஸில் எடுத்துகிட்டு வந்து பேர்ட் ஃபோட்டோ ட்ரை பண்ணுறாதீங்க. நாங்கள் ட்ரை பண்ணி ரொம்ப மோசமாகிடுச்சு. ஒரு இறங்கி வந்தாச்சு. ஸோ நம்ம வந்து ஷாட் பார்த்திங்கன்னா அங்கேருந்து கரெக்டாக ஸோ அங்கேருந்து ஒரு தூரம் இறங்கி வந்தாச்சு. காரணம் ஒரே ஒரு ஷாட், அதுக்காக மட்டும். அது லொக்கேஷன் நல்லா இருக்குது. அந்த ஷாட் இன்னும் கொஞ்சம் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் நம்ம கூட வந்து டீம் மெம்பர்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 கோகுல், நம்பர் 2 துவாரகேஷ், நம்பர் 3 பிரபாகரன், நம்பர் 4 கோகுல். ஸோ இந்த ஸ்பாட்டு தான். இந்த ஸ்பாட்டு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இறங்கி வந்திருக்கோம். இதோட ஷாட்லாம் எப்படி இருக்குன்றதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போதைக்கு இதுதான் இந்த லேக்கில் இருக்கிறது கொஞ்சம் ஹைட்டஸ்ட் ஸ்பாட். ஸோ அது மேலே ஏறி நின்று தான் ஷார்ட் எடுத்துன்னு இருக்கிறோம். பின்னாடி நம்ம கேமராமேன் நின்றுக்கிறாரு. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் vlog. ஸோ vlogல ஏதாவது குறை இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். போக அடுத்த vlogல நாங்கள் திருத்திக்கிறோம். ரொம்ப திக்கி பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் vlog அப்படி தான் இருக்கும். சாரி ஃபார் தட். ஒரு அப்படியே கஷ்டப்பட்டு இறங்கி வந்துட்டோம். ஷார்ட்டும் எடுத்தாச்சு. இப்போ திருப்பி இது மேலே ஏறணும். ஏறி முடிச்சுட்டு இந்த vlog முடிச்சிடலாம். ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கே அவ்வளோ தூரம். ஸோ அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்கும். இப்போ நடந்து நம்ம வண்டிகிட்ட போயின்னு இருக்கோம். வண்டிகிட்ட போயிட்டு வண்டிகிட்ட எடுத்துகிட்டு வீட்டு கிளம்பிட்டு தான் அதோட இந்த vlog முடிச்சிக்கலாம். ஃபைனலாக நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. டெஸ்டினேஷன் ரீச்டு. இவ்வளோ கரெக்டாக நீங்கள் ஃபோட்டோகிராஃபி வந்தால் யூஸ் ஆகுமோ அவ்வளோ தெரியாது. பட் ஆனால் ஜாக்கிங் சைக்கிளிங்லாம் வந்தீங்கன்னா தாராளமாக யூஸ் ஆகும். வயசானவங்க வந்தால் வாக்கிங் கூட வரலாம். vloggingலாம் வராதிங்க, நல்லா இருக்காது. இந்த அவுட்புட் நல்லா இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோக்கு அதிகமாக லைக் வந்துச்சுன்னா இதோட போஸ்ட் ப்ளஸிங் எப்படி பண்ணுறது இன்னொரு வீடியோ தனியாக vlog எடுத்து போடலாம். அண்ட் vlog ஆரம்பிச்சோடனே டெக் ரிவ்யூ எதுவுமே வராதுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக டெக் ரிவ்யூ வரும், ஃபோன் ரிவ்யூ வரும், ப்ராடக்ட் ரிவ்யூ வரும். அப்கமிங் நிறைய இன்னும் மோடம் கோடாக் SL60 இது மாதிரி லைட் ரிவ்யூ கூட இருக்குது. ஃபைனலி ரீச்டு 5 வாட்டி சொல்லி கடைசியில் உண்மையிலே ஃபைனலி ரீச்டு. இந்த vlog இதோட முடிச்சிக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். பக்கத்தில் பெல் ஐக்கனை தட்டி விட்டிங்கன்னா நாங்கள் பரவாயில்ல எடுக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் வந்துடும். அண்ட் ஆல்சோ நம்ம இன்ஸ்டாகிராம் மெடிக்கல் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. மறக்காம அதை போய் ஃபாலோ பண்ணிங்கன்னா நாங்கள் போஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்துடும். டாடா, see you, bye bye, keep smiling. Thanks for watching. வெயிட், இன்னும் வீடியோ முடியல. இந்த பேர்ட் ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் இந்த vlog முடியறதுக்குள்ள நாங்கள் முக்கியமான ஒரு 3 விஷயத்தை கற்றுக்கிறோம். அந்த 3 விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும் எப்படி. ஃபர்ஸ்ட் விஷயம் பொறுமை. பேர்ட் ஃபோட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் பொறுமை ரொம்பவே முக்கியம். ஒரு மூமெண்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மூமெண்ட் திருப்பி எப்போ நடக்கவே தெரியாது. நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் கிங்ஃபிஷர் ஃபோட்டோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிங்ஃபிஷரோட மெயினான மூமெண்ட்டே அது தண்ணியில் போயிட்டு மீன் எடுத்துகிட்டு போகிறது தான். ஸோ அந்த மூமெண்ட் என் கண்ணு முன்னாடி நடந்துச்சு. கேமரா என் கையில் இருந்துச்சு. பட் இருந்தாலும் என்னால் கேப்சர் பண்ண முடியல. அந்த மூமெண்ட்டுக்காக திருப்பி வெயிட் பண்ணி 1 மணி நேரம் கழிச்சு தான் கிங்ஃபிஷர் திருப்பி வந்துச்சு. இருந்தாலும் அந்த மூமெண்ட் என்னால் கேப்சர் பண்ண முடியல. ரெண்டாவது டெலிஃபோட்டோ லென்ஸ். டெலிஃபோட்டோ லென்ஸ் ரொம்பவே முக்கியம் இங்கே. ஸோ டெலிஃபோட்டோ லென்ஸ் மினிமம் ரெக்குயர்மெண்ட்டே 300 mm தான். நாங்கள் எடுத்து வந்து பேசிக் 250 mm. ஸோ 250 mmன்றதே பத்த மாட்டேங்குது. ஏன்னா பறவைக்கு அவ்வளோ க்ளோஸோட உங்களால் போக முடியாது. அது சீக்கிரமாக பறந்துடும். அண்ட் மூணாவது விஷயம் வைல்ட் லைஃபும் சரி பேர்ட் ஃபோட்டோவும் சரி உங்களுக்கு டிஜிட்டல் போஸ்ட்டில் நிறையவே கிராப்பிங் இருக்கும், நிறையவே ஃப்ரேமிங் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஹை ரெசல்யூஷன் கேமரா தேவைப்படும். இப்போதைக்கு நீங்கள் பார்த்த ஃபோட்டோஸ் எல்லாமே கிட்டத்தட்ட 50 to 80% கிராப் பண்ண ஃபோட்டோஸ் தான். இத்தனைக்கும் 720 நிச்சயமாக இந்த குவாலிட்டி பார்த்தாது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹையர் ரெசல்யூஷன் கேமரா வேணும். இந்த 3 முக்கியமான விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வாட்டி பேர்ட் ஃபோட்டோ ட்ரை பண்ணும்போது. பிகாஸ்
பேர்ட் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப ஈஸின்னு நினச்சி நாங்கள் போனோம். கிட்டத்தட்ட வெட்டிங் எடுக்கிறதோ இல்லை மார்னிங் ஷூட் எடுக்கிறதோ அந்தளவுக்கு ஈஸின்னு நினச்சி தான் நாங்கள் போனோம். பட் கண்டிப்பாக கிடையாது. இங்கே கான்செப்டே வேறு, ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். வீடியோ உண்மையிலே முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து பெல் ஐக்கன் தட்டி விட்டீங்கன்னா நாங்கள் பரல வீடியோ உங்களுக்கு கீப் ஸ்மைலிங். டாடா, see you, bye bye. Thank you for watching.